அஜய், ये बात क्या करना लाइट मैडम செட் பண்ணிட்டேன் பென் செக் பண்ணிக்கோ.
பிரேக் முடிஞ்சிருச்சுல்ல. நிரஞ்சனா, தர்ஷிகா, வாய்ஸ் எதுவும் கேட்கலன்னா பாக்கியா மேம்க்கு கால் பண்ணுங்க. Am I audible? நிரஞ்சனா, தர்ஷிகா. Yeah, okay. எனக்கு ஓப்பன் போர்டு ஓப்பன் ஆகாமல் சொன்னாங்க. அந்த லேப்டாப்பில் முடியல. இந்த அப்படியே டவுன்லோட் பண்ணாங்க. ஓப்பன் போர்டில் சரி சரி. ஹலோ மேம், கால் பண்ணிங்களா? சரி. ஹலோ, கேட்குதா? சொல்லுங்கம்மா. நீங்கள் சென்டரில் பார்க்கேன். வேணுமா? ம் ம் சரி. Niranjana, Darshika, screen is visible.
Yeah. இதானே ஓஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு இருக்கு ஓபிஎஸ்ல. ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுமே. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்க்ரீனிங் பண்ணிட்டேன். இன்னைக்கு போயிட்டு தான் எடிட் பண்ணிட்டேன். மேம் தெரியல. ஹலோ மேம், டிவியில் அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க மேம், ஸ்க்ரீன் பெரிய ஆமாம் மேம், நோ சிக்னலே காமிக்குது மேம். ஒயிட் லேப்டாப் வச்சுருக்கேன். என்னாச்சு? சாரோட இல்லை மேம், ஃபஸ்ட்டு ரூமில் மேம். இல்லை அது இல்லை இல்லை மேம், இல்லை மேம், இல்லை இல்லை இங்கே எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ரொம்ப தெரியும்.
output. Sorry. We can start the class. So last classல இது வரைக்கும் பார்த்திருக்கோம் law of variable proportion பார்த்திருக்கோம். இப்போ long run ஓட law returns to scale. So returns to scales னு வரும்போது it's a relationship between input and output for a long run. So long run அப்படினு பார்த்தோம்னா everything is variable input. Here everything is variable input. How output change when all inputs are increased proportionally in a long run. So இப்போ long run பொறுத்த வரைக்கும் short runல என்ன பார்த்திருப்போம்னா sum வந்து fixed ஆ இருக்கும், some input வந்து variable ஆ இருக்கும் அப்படினு பார்த்திருப்போம். ஆனா long run பொறுத்த வரைக்கும் எல்லா inputமே variable ஆ தான் இருக்கும். So அதுக்கு ஏத்த மாதிரி output வந்து change ஆயிட்டு இருக்கும். No input is fixed. இங்க என்ன இன்புட்மே வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, everything is a variable. So firm can change the scale of operation completely. So இது வந்து லாங் ரன்ல பார்த்திருப்போம்ல, அதே கான்செப்ட் தான் வந்து ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு தான், எதுவுமே வேரியபிள், சாரி எவ்ரிதிங் இஸ் வேரியபிள், நத்திங் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ இங்கே பார்க்கும்போது எல்லா ஆப்ரேஷனுமே அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும், ஏன்னா இன்புட் ஃபுல்லாகவே என்னவா இருக்குது, வேரியபிளாக இருக்குது. ஸோ இந்த மந்த் இது வேணாம், இந்த இன்புட் எனக்கு வேணாம்னா அதை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக வேறு இன்புட் சேஞ்ச் ஆகுறதுனால ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டியை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ டைப்ஸ்னு வரும்போது இன்க்ரீஸ் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், டிக்ரீஸ் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அண்ட் கான்ஸ்டன்ட். தேர் ஆர் 3 டைப்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ரிட்டர்ன்ஸ் இன் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா, so output increase more than the proportion to input. So input வந்து 100 units கொடுக்கிறேன்னா output எனக்கு இதோட அதிகமா கிடைக்குதுன்னா அது increase in return to scale னு சொல்லுவோம். ஓகேவா? So input is greater than output. ஓகேவா? Sorry, output is greater than input. So input 100 units கொடுக்கிறோம்னா output நமக்கு வந்து 110 units வருதுன்னா இது வந்து increase in return to scale னு சொல்லுவோம். So input double, output more than doubles. So double விட அதிகமா வரது தான் வந்து increase in return scale. So reasons, specification of labor, better technology இருக்கறனால or economics of scale. So எல்லாமே வந்து reason to increase the output. Constant return to scale அப்படினா என்ன வரும்னா, so இங்க வந்து எவ்வளவு இன்புட் கொடுக்கறேனோ அதுக்கு ஏத்த அவுட்புட் இருக்கும். இப்போ 100 யூனிட் கொடுக்கறேனா எனக்கு அவுட்புட்டும் 100 யூனிட்ஸ் கிடைக்கும். சோ அதான் என்ன சொல்றோம்னா constant return to scale. Output increase exactly proportion to the input. Input double, output exactly double. So balanced growth of all resource, efficient management. So then decrease to return to scale அப்படினா input 100 யூனிட் கொடுக்கறேன் அப்படினா output எனக்கு 90 தான் கிடைக்குது. So இதான் வந்து decrease in return to scale னு சொல்லுவோம். Output increase less than the proportion to the input. So input double, output less than the double. So புரியுதா? It's about the law of return of scale. Next, production optimization அப்படினா என்னன்னா, என்னோட காஸ்ட் மினிமமா இருக்கணும். இப்போ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் எனக்கு வரது ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே கொடுக்குற காஸ்ட் வந்து எனக்கு மினிமமாக இருக்கணும்.
ஆனால் வர ப்ராஃபிட் மேக்ஸிமைஸாக இருக்கணும். ஸோ அதை தான் வந்து எல்லா பிஸ்னஸுமே எய்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். ஸோ அதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ மிஷினரியோட கெப்பாசிட்டி வந்து 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த 1000 யூனிட்ஸ்க்கு கெப்பாசிட்டிக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னோட காஸ்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதே 1000 யூனிட்ஸ் கெப்பாசிட்டி உள்ள மிஷினை நான் 500 யூனிட்ஸ் தான் இன்ன வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிக்கு என்ன தான் ஆகும், காஸ்ட் இன்க்ரீஸ் தான் பண்ணும். ஓகேவா? அப்போ காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதை கம்பைன் பண்ணும்போது நம்ம காஸ்ட் மினிமைஸ் பண்ணணும், ஆனால் வர அவுட்புட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே அவுட்புட் மேக்ஸிமைஸ் ஆனாதான், இப்போ இந்த இது இன்க்ரீஸ் ஆனாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? இப்போ அவுட்புட் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷனோட கான்செப்ட். ஆப்டிமம் அப்படின்னாலே மினிமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐசோகோட்டன்ஸ். ஸோ ஐசோகோட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஈக்குவல் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ we can take an example or x or y. ஸோ இப்போ இதில் வந்து A, Bன்னு 2 மெட்டீரியல் வேணும். ஸோ இப்போ A மெட்டீரியல் 10 யூனிட்ஸ், இதில் 10 யூனிட்ஸ் கொடுத்தா தான் எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஆனால் A மெட்டீரியலோட காஸ்ட் வந்து 20, B மெட்டீரியலோட காஸ்ட் வந்து 10. இதே Y ப்ராடக்ட் பண்ணும்போது இதுக்கு 5 யூனிட்ஸு, இதுக்கு வந்து 15 யூனிட்ஸு போட்டால் தான் எனக்கு ஒரு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதோட காஸ்ட் வந்து 20, இதோடது 10. ஸோ இப்போ இதில் காஸ்ட் வேரியபிள் இருக்கு. இதில் வந்து நான் 10 இங்கே வந்து 10 யூனிட் நான் கன்சியூம் பண்ணுன்னா எனக்கு எவ்வளோ இங்கே செலவாகும் ஒரு ப்ராடக்ட் செய்ய? இங்கே 200 வேணும், Bக்கு ஒரு 100 வேணும். ஸோ டோட்டல் காஸ்ட் எனக்கு 300 ஆகுது காஸ்ட்டு. இது எக்ஸுக்கு. இதே ஒய்க்குன்னு வரும்போது 100 வேணும். ஸோ இங்கே 150 வேணும். டோட்டல் காஸ்ட் 250 ஆகுது. ஸோ இதில் என்னால் ஏதாவது குறைக்க முடியுமா? அப்போ A யூனிட்ல நான் 8 யூனிட் கன்சியூம் பண்ணலாம், Bல 12 மாற்றினா எனக்கு சேம் அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதா காஸ்ட் அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வேரியபிளை நான் சேஞ்ச் பண்ணினா இங்கே எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? 8 × 20 160, 12 × 10 120. ஸோ இப்போ இங்கே எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? 180. அல்டிமேட்டா 280. ஸோ அல்டிமேட்டா எனக்கு 20 ரூபீஸ் இங்கே எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறது தான் ஐசோகோட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவுட்புட் வந்து அதே தான், சேம் அவுட்புட் தான் இருக்கணும், ஆனால் இன்புட்ல ஏதாவது வேரியபிள் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறது தான் ஐசோகோட்டன்ஸ். ஸோ ஈக்குவல் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் shows all the combination of 2 input. இப்போ 2 இன்புட்ங்கும் போது A and B 2 இன்புட் இருக்கு. ஸோ இந்த ஏலையோ பிலையோ ஏதாவது ஒரு இன்புட்டை சேஞ்ச் பண்ணா சேம் அவுட்புட்டு சேம் குவாலிட்டியில வருதா, இதனால எனக்கு காஸ்ட் குறையுதா அப்படின்னு பார்க்கறதுனா ஐசோகோட்டன்ஸ். ஸோ யூஸ்வலி லேபர், கேபிட்டல் தட் ப்ரொடியூஸ் தி சேம் லெவல் ஆஃப் அவுட்புட். ஸோ இப்போ நான் இதில் சேஞ்ச் பண்றேன். இப்போ 10 நான் போட்டுட்டு இருந்தது, இப்போ 8 நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால எனக்கு குவாலிட்டிலையோ இல்லை அவுட்புட்லையோ சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ சிமிலர் டு ஒன் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இன் கன்சியூமர் தியரி. ஸோ கன்சியூமர் தியரியில் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு சிமிலராக தான் இருக்கும் அது. ஸோ ஹெல்ப்ஸ் அ ப்ரொடியூசர் சூஸ் தி பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் இன்புட் ஃபார் அ கிவன் அவுட்புட் லெவல். ஸோ இப்போ எனக்கு வந்து 100 யூனிட்ஸ் வேணும்னா, ஸோ நான் இந்த யூனிட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறேன்னா ஒரு யூனிட்டுக்கு எனக்கு 20 சேவ் ஆகுதுன்னா 100 யூனிட்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ சேவ் ஆகும்? 2000 ரூபீஸ் சேவ் ஆகும். இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னு பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு we can save up to 2000 rupees. ஓகேவா? ஸோ used along with ISO cost line to find producers equilibrium. ஸோ ப்ரொடியூசர் ஈக்குவபிரியம்னா என்னன்னா பின்னாடி பார்க்கலாம். ஸோ தி லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் இன்புட். ஸோ இன்புட்ல எது லீஸ்ட் காஸ்ட்ல இருக்கு, ஸோ அந்த கம்பைன் பண்ணி நம்மளால அவுட்புட் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ யூ கேன் see and schedule. So various combination of x, y to produce a given level of output. So factor A, B, C, D, E. So இப்போ இங்க என்ன இருக்கு? ப்ராடக்ட் X இருக்கு, Y இருக்கு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து இந்த கர்வ் தான் என்ன சொல்லுவோம்னா ஐசோகோட்டன் கர்வ்னு சொல்லுவோம். ஸோ ஓகேவா? இப்போ 2 ப்ராடக்ட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிருக்காங்க. இந்த கர்வ் எப்பயுமே வந்து டிக்ரீஸ் ஆகாது. குவான்டிட்டி அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக இந்த கர்வ் என்ன ஆகிட்டே போகும்னா மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து ஐசோகோட்டன். ஓகேவா?
ஸோ த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஐசோகோட்டன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். So downward sloping, the quality of the one input is reduced. ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம், இப்போ ஏக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோம், பி கொடுக்குறோம். இப்போ பியோட குவாலிட்டி என்ன கம்மியாக இருக்கும் ஏவை விட. ஸோ இதனால என்ன ஆகும், அவுட்புட்டோட குவாலிட்டியுமே டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. The other must increase to maintain the same level of output. ஸோ இப்போ நான் வந்து ஏல வந்து 10 யூனிட்ஸும் இதில் 10 யூனிட்ஸும் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ இதில் 8 12ன்னு எடுக்கும் போது இதோட குவாலிட்டி டிஃபர் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வேணா 13 எடுப்போமா, இதனால குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா பார்க்கணும். So contents to origin. So இதான் நான் சொன்னேன். இப்போ கிராஃப் நான் வரையறேன்னா இந்த ஐசோகோட்டன்ஸ் கர்வ் வந்து எப்பயுமே எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகாது. அவுட்புட் லெவல் இன்க்ரீஸ் ஆக இந்த கர்வ் இந்த மாதிரி மேல தான் போயிட்டு இருக்கும். ஓகேவா? It cannot intersect each other. ஏன்னா இதுக்கு தனி கர்வ் போடுவோம், இதுக்கு தனி கர்வ் போடுவோம். இது என்ன ஆகும், அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக ஒவ்வொரு கர்வும் அடிஷனலா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக it cannot intersect each other. Higher isocot curves represent higher output. அதான் சொன்னேன், இந்த curve வந்து ரொம்ப முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த ஆர்கனைசேஷன் அவுட்புட் அதிகமா இருக்கு அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். So isocotant curves further form the origin, represent the higher level of production. So marginal rate of technical substitutions is already படிச்சிருப்போம். The rate at which one input can be substituted from another while keeping output constant. So output constant வச்சுக்கிட்டு ஸோ எனக்கு வந்து ஏயும் பியும் கம்பைன் பண்ணா எனக்கு ஒரு அவுட்புட் சின்ற ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஏயும் டியும் கம்பைன் பண்ணா சிங்கிற அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறது தான் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த பிக்கு பதிலாக வேற ஏதாவது சப்ஸ்டிடியூஷன் இன்புட் கொடுத்தா எனக்கு சேம் அதே சிங்கிற அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஷோஸ் தி ஸ்லோப் ஆஃப் ஐசோலேட். ஸோ இந்த ஸ்லோப்பை தான் என்ன சொல்லுவோம்னா ஐசோகோட்டன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐசோகாஸ்ட் லைன். ஸோ இப்போ ஐசோகோட்டன்ங்கிறது ப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ காஸ்ட் லைன்னா இப்போ அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஸோ அந்த காஸ்ட்டை தனித்தனியாக பார்க்குறது தான் வந்து ஐசோகோட்டன் லைன்ஸ். ஸோ ஷோஸ் த காம்பினேஷன் ஆஃப் டூ இன்புட் தட் கேன் பி பர்ச்சேஸ்ட் அட் தி சேம் டோட்டல் காஸ்ட். ஸோ இப்போ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து யூனிட் காஸ்ட்டு, அனதர் ஒன் இஸ் டோட்டல் காஸ்ட்டு. ஸோ நம்ம இப்படி தான் ஷஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ யூனிட் காஸ்ட்டுங்கும் போது பர் யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கறது யூனிட் காஸ்ட்டு. இப்போ டோட்டலாக 100 யூனிட்ஸ்க்கு பண்ண எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்க்கறது டோட்டல் காஸ்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி we can combine the inputs. ஸோ அதான் shows all the combination of two inputs, usually labor and capital. ஸோ இங்கே வந்து இன்புட்னு லேபர் அண்ட் கேபிட்டலை மீன் பண்ணுறாங்க. that can be purchased at the same total cost. ஸோ இப்போ நான் வேற ஏதாவது காம்பினேஷன் ஆஃப் இன்புட் நான் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கான பர்ச்சேஸ் காஸ்ட் இந்த டோட்டல் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நான் என்ன பண்றேன், பிக்கு பதிலாக டிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறேன், அந்த இன்புட் கொடுக்கலான்னு. ஸோ இந்த டிங்கிற ப்ராடக்ட்டுக்கும் பிங்கிற ப்ராடக்ட்டுக்கும் எந்த காஸ்ட் டிஃபரன்ஸும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த டி சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு சேம் அதே சேம் அவுட்புட் கிடைக்கணும். ஸோ ஹையர் ஐசோ காஸ்ட் லைன் ரெப்ரசன்ட் ஹையர் காஸ்ட். ஸோ இப்போ வந்து ஹையர் ஐசோகோட்டன்ஸ் லைன்ஸ் தான் என்ன சொன்னாங்க, ஹையர் ப்ரொடக்ஷன் சொன்னாங்க. ஸோ இந்த லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா கம்பெனி வந்து அதிகமா காஸ்ட் செலவு பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இதனால என்ன ஆகும், ப்ராஃபிட் வந்து கம்பெனில டிக்ரீஸ் ஆகும். ஸோ an isocotant line shows the budget constraint of the firm, how much a labor and capital can be used at the specific total cost. ஸோ இப்போ வந்து பட்ஜெட்டுக்கு இப்போ வந்து நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்றேன்னா எப்படி பட்ஜெட்ல பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ லேபர்ல எவ்வளோ செலவாகுது, நம்ம கேபிட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளோ செலவாகுது, ஸோ இதெல்லாமே பார்த்து பண்றதுதான் வந்து பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 1 lakh யூனிட்ஸ் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ன வரைக்கும் என் கம்பெனில நான் ஒரு 10,000 50,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 80,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா எனக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இருந்தால் தான் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ்ட்ரா 30,000 யூனிட்ஸ் இஸ் நாட் ஸ்மால் யூனிட்ஸ். ஸோ இதுல இருக்கிறதுலேயே ஹோல் 75% வந்துருது. அபவ் 75% வரும்போது என்னால் 50,000க்கு எவ்வளோ செலவு பண்ணி பண்ணேன்னா அதே சேம் லெவல் வந்து 80,000 யூனிட்ஸ்க்கு என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும். என்கிட்ட லேபர் கரெக்டாக இருக்காங்களா, அதுக்கேற்ற மிஷினரிஸ்லாம் இருக்கா, டோட்டல் காஸ்ட் எப்படி வரும், ஸோ இதெல்லாமே வந்து நான் ஐசோகாஸ்ட் லைனா போட்டு பார்ப்பாங்க. ஸோ ஐசோகாஸ்ட் லைன் ஆர் parallel because they have the same slope. ஸோ இப்போ இது எல்லாமே பேரலா இருக்கும். இட் கேனாட் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஏன்னா டோட்டல் காஸ்ட்டுங்கும் போது எப்பயுமே அதே காஸ்ட் சேமா இருக்குமானா இருக்காது. ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆக அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எப்பயுமே சேமா இருக்காது. ஸோ அதான் இட் கேன் பி பேரலல் பிகாஸ் தே ஹாவ் தி சேம் ஸ்லோப். ஸ்லோப் சேமா இருக்கும், ஆனால் காஸ்ட் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும்.
ஓகேவா? helps firm determine the optimum mix of labor and capital to minimize the production cost. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும்னா அவங்க எதில் மினிமைஸ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. லேபரில் ஏதாவது இப்போ 10 லேபர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்குக்கு 9 லேபர்ஸ் இருந்தால் போகுதுன்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு லேபரை டெர்மினேட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கொடுக்குற வேஜஸ் வந்து சேவிங்ஸ் தானே. ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை கேபிட்டல் இருக்கு, இப்போ என்கிட்ட ஓல்டு மிஷினரி இருக்கு, ஸோ அதை எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு நியூ மிஷினரி வாங்கினா என்னால் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இதனால ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. Used in the conjunction with isopotents to find the least cost combination of input. So isopotensல ப்ரொடக்ஷன் பார்த்திருப்போம். ஸோ அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி இதனால எனக்கு வந்து சேவிங்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. கன்ஜெக்ஷன் அதுதான் வந்து ரெண்டுத்தையும் அதுதான் வந்து ப்ரொடியூசர் ஈக்குவபிரியம்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கறது தான் ப்ரொடியூசர் ஈக்குவபிரியம். ஸோ இங்க பாருங்க, இது வந்து ஐசோகோட்டன்ஸ் லைனு, ஐசோகாஸ்ட் லைனு. ஸோ இந்த கர்வ் வந்து ஐசோகோட்டன்ஸ். ஸோ இந்த காம்பினேஷன் இந்த கன்ஜெக்ஷன் பண்ணி இதனால எனக்கு வந்து காஸ்ட் மினிமைஸ் ஆகுதா, இது ப்ரொடக்ஷன் வந்து மேக்ஸிமைஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஐசோகாஸ்ட் அண்ட் ஐசோகோட்டன்ஸ், a producer can find the optimal combination of input that minimize cost for the given level of output. ஸோ இப்போ காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணனால எனக்கு சேம் அவுட்புட் வருதா அப்படின்றத பார்க்குறாங்க. The firm uses the point where the isocost line is tangent to the isocotant curve. ஸோ இப்போ இங்கே எந்த இடத்துல இந்த லைன்லாம் கட் ஆகுது இந்த கர்வு, ஸோ அதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் வந்து டேஞ்சன்ட் லைன். ஸோ அந்த டச்சஸ் லைனில் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமைஸ் காஸ்ட் இருக்கும், மேக்ஸிமைஸ் அவுட்புட் இருக்கும். ஸோ லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் இன்புட். எப்பயுமே வந்து காஸ்ட்னு பொறுத்த வரைக்கும் மினிமைஸ் பண்ண பார்ப்பாங்க ஃபர்மை. ப்ராஃபிட்னு பொறுத்த வரைக்கும் we want to maximize. ஸோ இப்போ ப்ராஃபிட்டை நெக்ஸ்ட் சாப்டர் தியரி ஆஃப் காஸ்ட். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ இதை ப்ராசஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? ரா மெட்டீரியல்ஸ், லேபர், மிஷினரி. ஸோ மிஷினரி இருந்தால் எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த எல்லா காஸ்ட்டையுமே இட் கேன் ஷஃபில் இன்டு டைரக்ட் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் போட்டிருப்பீங்க. டைரக்ட் காஸ்ட்லாம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லையும், அது ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட காஸ்ட்லாம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லையும், அட்மின் சம்மந்தப்பட்ட காஸ்ட் எல்லாமே வந்து P&Lலையும் போட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இங்கே காஸ்ட்னு பார்க்கும்போது என்ன பார்ப்போம்னா பர் யூனிட்டுக்கு எவ்வளோ இன்கர் பண்ணுறாங்க, அது டைரக்டாக இருந்தாலும் சரி இன்டைரக்ட் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ பர் யூனிட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, டோட்டல் காஸ்ட் பண்ணி முடிச்சு ஸோ ஓவராலாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணோம். ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து 1000 வருது அப்படின்னா ஓவராலாக ஒரு 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா பர் யூனிட் எனக்கு செலவு பண்ண எவ்வளோ வந்திருக்கும்? 10 rupees வந்திருக்கும். ஸோ இதில் என்னோட ப்ராஃபிட் ஒரு 2 rupees சேர்த்து என்னால் செல்லிங் ப்ரைஸ் 12 rupees தான் அசைன் பண்ண. ஸோ இதுதான் வந்து ஃபார்ம்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஓவராலாக காஸ்ட் ஷீட்னு ஒன்று போடுவாங்க. ஸோ சிஎம்ஏ படிப்பீங்க காஸ்டிங்கில். ஸோ காஸ்ட் ஷீட்னு ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த காஸ்ட் ஷீட் போட்டு பர் யூனிட்டுக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சு பர் யூனிட்டுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் தியரி ஆஃப் காஸ்ட். The expenses incurred by a firm in the production of goods or services. ஸோ சர்வீசஸ்னு வரும்போது இப்போ ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்காங்கன்னா பெட்ரோலுக்கு செலவு பண்ணணும், அங்கே இருக்க டிரைவருக்கு வேஜஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்து தான் அவங்க காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு டூர்னா இவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ காஸ்ட் அனலைஸ்னு வரும்போது இதில் ஏதாவது மினிமைஸ் பண்ண முடியுமா நம்மளால அப்படின்னு பார்க்குறது தான் காஸ்ட் அனலைஸ். ஸோ இதில் இந்த ஃபேக்டராவது மினிமைஸ் பண்ணால் ஸோ காஸ்ட் அனாலிசிஸ்னு வரும்போது ஸ்டடி பிஹேவியர் ஆஃப் காஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப் டு ஒன் ஆர் மோர் ப்ரொடக்ஷன் க்ரைட்டீரியா. ஸோ இப்போ வந்து 1000 யூனிட்ஸ் கெப்பாசிட்டி பண்ணும்போது எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ மிஷினரியோட கெப்பாசிட்டி ஹோல் கெப்பாசிட்டி பண்ணும்போது எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து ஆக்சுவலாக நான் 500 யூனிட்ஸ் பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதா வந்து காஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காஸ்ட் கான்செப்ட்னு வரும்போது அக்கௌண்டிங் காஸ்ட் அண்ட் எக்கனாமிக் காஸ்ட். ஸோ அக்கௌண்டிங் காஸ்ட்டுங்கும் போது பேமெண்ட் ஃபார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரும்போது லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் பே பண்ணுறது வந்து அக்கௌண்டிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் காஸ்ட்னு வரும்போது அடிஷ்னலாக ஸோ
ஸோ இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து எக்கனாமிக் காஸ்ட். இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து எக்கனாமிக் காஸ்ட்டில் வரும். அக்கௌண்டிங் காஸ்ட் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு சிஎம்ஏ இருக்காங்க, அவங்க என்ன பண்ணலாம், ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணலாம், இல்லை கிளாஸும் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு 10,000 வரும். இதே நான் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 20,000 வருது. ஸோ இப்போ நான் வந்து இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும்னா, இப்போ அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இதனால அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது, இன்னொரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு 10,000 லாஸ் ஆகுதான். ஸோ இந்த 10,000 தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இன்னொரு பிஸ்னஸ் செலக்ட் பண்ணனால எனக்கு இன்னொரு பிஸ்னஸோட காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது, இந்த காஸ்ட் எனக்கு வராமல் போகுது. ஸோ அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறனால இன்னொரு பிஸ்னஸோட காஸ்ட் எனக்கு வராமல் போச்சுன்னா அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we get an economic cost. ஸோ outlay cost and opportunity cost. ஸோ outlay-ங்கும் போது actual expenditures தான் வந்து outlay அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்டிஷன் பண்ணியிருக்கோம், ஸோ அதுதான் வந்து outlay காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா சாக்ரிஃபைடு ஆல்டர்னேட். ஸோ அதான் சொன்னேன், ஸோ இதுக்கு பதிலாக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், ஸோ இதனால எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது, அந்த 10,000, அந்த 10,000 தான் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேவா? So direct or traceable cost and indirect or non-traceable cost. So direct cost means identify to product, operation or plant. So இப்போ trading accountல போடுவீங்கல்ல, so அந்த காஸ்ட் எல்லாமே direct or traceable காஸ்டா இருக்கும். So P&L accountல என்னென்ன போடுறீங்களோ அது எல்லாமே indirect or non-traceable காஸ்டா இருக்கும். இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரி, இப்போ வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம போடுறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு போடுவோம், ரா மெட்டீரியல்ஸ் போடுவோம், வேஜஸ் போடுவோம். ஸோ இது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும், பர் யூனிட்டுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ ஓவராலாக P&L அக்கௌண்ட்ல என்ன போடுவோம், அட்மின்க்கு போடுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் போடும்போது இப்போ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருந்தால் பரவாயில்ல, நான் மல்டிபிள் ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன்னா எந்த ப்ராடக்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதான் வந்து நாட் ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்னு வரும்போது so cost can be classified into fixed cost, variable cost, semi-variable cost. Semi-variable cost. So fixed cost னு வரும்போது 1000 rupeesனா எனக்கு சேல்ஸ் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி இந்த 1000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், அதை சேல் பண்ணுறேன், ஸோ எனக்கு ப்ரொடக்ஷனே நடக்கலனாலும் நான் என்ன பண்ணணும், ரெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஓகேவா? இப்போ இங்கே ரெண்ட்டுங்கிறது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் பண்ணலாம், ஆனால் அந்த இடத்த நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஐ வாண்ட் டு கிவ் அ ரெண்ட். ஸோ இந்த ரெண்ட்டுங்கிறது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. ஸோ வேரியபிள் காஸ்ட்னு வரும்போது ரா மெட்டீரியல், இப்போ பர் யூனிட்டுக்கு நான் எவ்வளோ ரா மெட்டீரியல் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பர் யூனிட்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது, நோ சேஞ்சஸ் இன் பர் யூனிட். ஆனால் டோட்டல் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அவுட்புட் ஏற்ற மாதிரி டோட்டல் காஸ்ட் சேஞ்ச் ஆகும், ஆனால் பர் யூனிட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதே ஃபிக்ஸ்டு காஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட், ஆனால் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக பர் யூனிட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ பர் யூனிட் வில் சேஞ்ச். ஸோ இதே செமி வேரியபிள்னு வரும்போது பாதி ஃபிக்ஸ்டாக இருக்கும், பாதி வேரியபிளாக இருக்கும். இப்போ டெலிஃபோன் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 1000 rupees மந்த்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த லிமிட்டை தாண்டி நம்ம பேசணும்னா அது வேரியபிள் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1000 units ஃபிக்ஸ்டாக நம்ம பே பண்ணோம் மந்த்லி. ஸோ அவங்க ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, இப்போ வந்து ஒரு 30 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபோன் பேசலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 30 hours வந்து தாண்டி போயிடுச்சுன்னா பர் ஹாருக்கு வந்து ₹3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாதி ஃபிக்ஸ்டாக இருக்கும், பாதி வேரியபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் த கான்செப்ட் ஹியர். Fixed cost that do not change when the level of output produced. So level of output la vandu edume as the level of output change. So level of output change ஆக total cost என்ன ஆயிட்டே இருக்கும்னா change ஆயிட்டே இருக்கும். இங்க total cost remain constant. ஓகேவா? So incremental cost and cost. So incremental cost na additional business க்கு நான் ஏதாவது செலவு பண்ணிருக்கேனா as an incremental cost. So இப்போ நான் வந்து ஒரு பட்ஜெட் போட்டிருப்பேன், 10,000 வந்து இந்த மந்த்துக்கு ஓகே அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த 10,000 தாண்டி எனக்கு 1000 rupees செலவாகுதுன்னா இட்ஸ் மீன் பை இன்க்ரிமெண்டல் காஸ்ட். ஸோ ஸ்டங்க் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா
இப்போ நான் இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு வரேன், எனக்கு 1500 செலவாகுது. இந்த 1500 திரும்ப என்னால் ரெக்கவர் பண்ண முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து சங்க் காஸ்ட், ஆல்ரெடி இன்கர்டு காஸ்ட் அண்ட் நான் ரெக்கவரபிள். ஸோ நம்மளால திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஸோ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மீன்ஸ் நான் இப்போ வந்து ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா 10,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ 5 years அதுக்கு வந்து லைஃப் கொடுத்து இப்போ 4th yearல இருக்கேன்னா, ஸோ இப்போ இதோட ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் என்ன சொல்லுவோம்? பர்ச்சேசிங் காஸ்ட் தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ காஸ்ட் இன்கர்ட் இன் தி பாஸ்ட் ஃபார் பர்ச்சேசிங் தி அசட். ஸோ அந்த காஸ்ட் தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஸோ இப்போ இங்கே ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டுங்கிறது இந்த 10,000 rupees தான் we can see as historical cost. ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டும் போது இப்போ 4 years ஆயிடுச்சு. இப்போ அதோட மிஷினோட வேல்யூ வந்து 2,000 rupees தான் இருக்கு. ஸோ நான் 2,000 rupeesக்கு சேல் பண்ணிடுறேன் அப்படின்னா அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். புரியுதா? ஸோ இதுதான் வந்து WDVன்னு சொல்லுவோம், ரிட்டன் டவுன் வேல்யூ. ஸோ இன்னைக்கு இந்த டேட்ல அந்த மிஷினரியோட வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் நோன் அஸ் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஸோ பிரைவேட் காஸ்ட், சோஷியல் காஸ்ட். ஸோ பிரைவேட் காஸ்ட்னு வரும்போது இன்கர்டு பை தி ஃபோம். இப்போ வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போ இது வரைக்கும் இல்லை, இனிமேல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு காஸ்ட் இன்கர் பண்றாங்கன்னா அது வந்து பிரைவேட் காஸ்ட். இதே சோஷியல் காஸ்ட்னு வரும்போது காஸ்ட் பார்ன் பை தி சொசைட்டி ஃபார் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து காமனா ரிவர், ரோட்வேஸ், பிரிட்ஜ் இதெல்லாம் கட்டி கொடுக்குறாங்களா, ஸோ அதெல்லாமே வந்து சோஷியல் காஸ்ட். பிரைவேட் காஸ்ட்னா நம்ம ஃபோமுக்குள்ள என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா இட்ஸ் அ பிரைவேட் காஸ்ட். ஓவரால் பப்ளிக் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து சோஷியல் காஸ்ட். நெக்ஸ்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ எப்பயுமே காஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். காஸ்ட் ஃபங்க்ஷன் வரும்போது காஸ்ட்டுக்கும் காஸ்ட் டிட்டர்மின் எதனால இந்த காஸ்ட் வந்து செலவு பண்றோம், ஸோ அதுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் பார்க்கறது தான் வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது எந்த இதில் பார்ப்போம்னா மேத்தமெட்டிக்கல் பேஸில் பார்ப்போம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் அ ப்ராடக்ட். இதுக்கு வந்து 10 rupees செலவாயிருக்கு. ஸோ இந்த 10 rupees எதனால செலவாயிருக்கு, என்னென்ன ஃபேக்டர்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட்னாலே நான் என்ன சொன்னேன், ஃபேக்டர்ஸ்னு சொன்னேன். ஸோ எந்த ஃபேக்டர்ஸ்னால எனக்கு இந்த 10 rupees செலவாயிருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ டிட்டர்மினன்ட்ஸ்னா என்ன, ஃபேக்டர்ஸ் ஆஃப் காஸ்ட் தான் டிட்டர்மினன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன இருக்கும், யூனிட் காஸ்ட்டும் டோட்டல் காஸ்ட்டும். ஸோ நான் சொன்னேன் காஸ்ட்னாலே எப்படி பிரிப்பாங்க, ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று வந்து யூனிட் காஸ்ட், இன்னொன்று வந்து டோட்டல் காஸ்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் டிஃபர். ஸோ இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னவா இருக்கு, ஃபேக்டர், ப்ரைஸ், சைஸ் ஆஃப் தி அவுட்புட், டெக்னாலஜி, கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், எஃபிஷியன்சி. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்ட் சேஞ்ச் ஆகுமே தவிர காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. புரியுதா? ஸோ இப்போ வந்து டெக்னாலஜியில் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன், அட்வான்ஸாக ஒரு மிஷினரி வாங்குறேன்னா இங்கே என்ன ஆகும், எனக்கு காஸ்ட் இன்க்ரிமெண்டல் ஆகும். ஸோ இதில் எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் தான் காஸ்ட் அஃபெக்ட் பண்ணுமே தவிர காஸ்ட்டில் சேஞ்சஸ் இருக்கனால இந்த எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்கிறோம். காஸ்ட்டையும் பர் யூனிட் காஸ்ட்டையும் டோட்டல் காஸ்ட்டையும் டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்கிறோம். ஓகேவா? ஷார்ட் ரன் காஸ்ட், லாங் ரன் காஸ்ட். ஸோ ஷார்ட் ரன் காஸ்ட் வரும்போது டோட்டல் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். ஸோ இது மூணுமே தான் வந்து ஷார்ட் ரன் காஸ்ட். ஸோ ஏற்கனவே பார்த்துருப்போம் ஷார்ட் ரன்னா என்னென்னு. ஸோ அதில் என்னவும் இருக்கும், பாதி ஃபிக்ஸ்டாக இருக்கும், பாதி வேரியபிளாக இருக்கும். ஸோ அதான் வந்து ஷார்ட் ரன் காஸ்ட். லாங் ரன் காஸ்ட்னு வரும்போது எல்லாமே என்னவா இருக்கும்னா வேரியபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் ஆப்ரேஷனே வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ காஸ்ட் பிஹேவியர் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இன்கர்ட் irrespective ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ்ட் இண்டிபெண்ட். ஸோ அதுதான் சொன்னேன். இப்போ ரெண்ட் இருக்குன்னா நான் வந்து 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, சேம் ரெண்ட் தான் கொடுப்பேன். ஸோ அதில் எனக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேவா? எந்த யூனிட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் நான் ரெண்ட் 1000 கொடுத்து தான் ஆகும். ஓகேவா? ஸோ ஈவன் டியூரிங் ஷட் டவுன் இன் தி ஷார்ட் ரன் எக்ஸாம்பிள் ரெண்ட். ஸோ இப்போ என்னால் பிஸ்னஸை ரன் பண்ண முடியல, ஒரு 3 மாதம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். 3 மாதம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன்னு என்னால் ரெண்ட் தராமல் இருக்க முடியுமானா முடியாது. ஸோ அந்த 3 மாதத்துக்கான ரெண்ட்டை நான் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஜீரோ ஆப்ரேஷனே நடக்கலனாலும் அந்த 1000 பே பண்ணும். 100 யூனிட்ஸ் நான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாலும் சேம் 1000 பே பண்ணும். 500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சேம் 1000 பே பண்ணும். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு காஸ்டோட லைன் கேனாட் பி சேஞ்ச். ஸோ இது எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட்னு வரும்போது பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஜீரோனா நான் ப்ரொடக்ஷனே பண்ணல, நான் எதுக்கு ரா மெட்டீரியல் வாங்கி வைக்கணும்? ப்ரொடக்ஷன் நடந்தால் நான் ரா மெட்டீரியல் வாங்கி வச்சு செய்யலாம். ஸோ ப்ரொடக்ஷனே நடக்கும் போது நான் ரா மெட்டீரியல் வாங்க மாட்டேன். ஸோ என்னோட காஸ்ட் ஜீரோவாக இருக்கும். இதே 100 ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா 200 யூனிட்ஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணி 100 யூனிட்ஸ் பண்ணுறேன்னா 200 யூனிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ரா மெட்டீரியல்ஸ் வாங்க. 200 பண்ணும்போது 400 ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ பர் யூனிட்டுக்கு எவ்வளோ வருது? 200 டிவைடட் பை 100 அப்படின்னா பர் யூனிட்க்கு 2 rupees ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 100 யூனிட்டாக இருக்கும்போது 200, 200 into 2 பண்ணும்போது 400, 300 into 2 பண்ணும்போது 600. ஸோ இந்த 2 rupees இங்கே சேஞ்ச் ஆகுதானா? கிடையாது. ஆனால் டோட்டல் காஸ்ட் என்ன ஆகிட்டே இருக்கு? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. புரியுதா? ஆனால் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் காஸ்ட் வில் நாட் சேஞ்ச். ஸோ இதே வந்து பர் யூனிட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 divided by 0 1000, 1000 divided by 100 10, 20, 30. Sorry, how we are getting? 1000 divided by 100 you will get 10. 1000 divided by 200 5 rupees. 5. So 1000 divided by 300 3.3. Yeah. So in the cost என்ன ஆயிட்டே வருது? ரெடியூஸ் ஆயிட்டே வருது. ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக பர் யூனிட் ஃபிக்ஸ்டு காஸ்டோட பர் யூனிட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். புரியுதா? ஆனால் டோட்டல் காஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கானா? இருக்காது. பர் யூனிட் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து செமி வேரியபிள் காஸ்ட். ஸோ செமி வேரியபிள் காஸ்ட்னா என்ன? பாதி ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாதி வேரியபிள்ங்கும் போது அந்த ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த காஸ்ட் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 யூனிட்ஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணல, இருந்தாலும் அந்த 1000 ஃபிக்ஸ்டை நான் வந்து போட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ இங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? 1000, வேரியபிள் காஸ்ட் 0. ஸோ இதே 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 1000, வேரியபிள் காஸ்ட் வந்து 200. 200 ப்ரொடியூஸ் பண்ணும்போது 1400. ஸோ ப்ரொடக்ஷன் சேஞ்ச் ஆக அதுக்கேற்ற மாதிரி இங்கிட்டு இருக்க வேரியபிள் காஸ்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து செமி வேரியபிள் காஸ்ட். ஆனால் ப்ரொடக்ஷனே நடக்கலனாலும் நான் இந்த 1000 பே பண்ணி தான் ஆகணும். 500 ப்ரொடக்ஷன் நடந்தாலும் இந்த 1000 ப்ளஸ் அந்த அடிஷ்னல் தான் வந்து வேரியபிள் காஸ்ட். புரியுதா? ஸோ இட்ஸ் மீன் பை செமி வேரியபிள் காஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் நடக்குதோ நடக்கலையோ நான் இந்த 1000 பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0,1000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 0 ப்ரொடக்ஷன் இருந்தாலும் நான் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் எந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோ அதுலேருந்து இந்த லைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 ஒய் ஆக்சிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து செமி வேரியபிள் காஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ஸ்டெப் வேரியபிள் காஸ்ட்னா என்னன்னா, ஸோ இப்போ வந்து 100 to 1000 இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. சில கம்பெனி சில ஷாப்லாம் போனீங்கன்னா 3000க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணால் இந்த ரேஞ்சு, 3000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட், 5000 மேலே பண்ணால் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கேயும் எப்படி இருக்கும்னா பாதி வந்து ஃபிக்ஸ்டாகவும் பாதி வந்து வேரியபிள் காஸ்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க 1 to 10 இருக்கும்போது என்னோட செமி வேரியபிள் ஸ்டார் ஸ்டெப் வேரியபிள் காஸ்ட் என்னவா இருக்குன்னா 1000 இருக்கு. இதே 101லேருந்து 200 சேஞ்ச் ஆகும்போது இது வந்து பல்க் ஆர்டர் பர்ச்சேசிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஹோல்சேல் மார்க்கெட்ல போயிட்டு நான் ஒரு யூனிட் பர்ச்சேஸ் பண்றப்போ ஒரு காசு சொல்லுவாங்க. இதே நான் பல்கா 100 யூனிட் பர்ச்சேஸ் பண்றேன்னா எனக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 8 rupees சொல்லுவாங்க. இதே 1000 பர்ச்சேஸ் பண்ணும்போது இது எவ்வளோ சொல்லுவாங்க? 6 rupees சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து சேஞ்சஸ் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து ஸ்டார் ஸ்டெப் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே இது ரெண்டுக்கும் எவ்வளோ இங்கே வந்து 1000. ஸோ இந்த லெவல் வரைக்கும் என்ன வாங்கியிருந்தாலும் அதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா 1000 இருக்கும். இந்த 100 அதாவது 1 to 100 ஸ்டேஜஸ்க்குள்ள எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அதோட காஸ்ட் எவ்வளோவா இருக்கும்னா 1000 இருக்கும். ஸோ அந்த 1100 தாண்டிச்சுன்னா அதோட காஸ்ட் 1200 மாறிடும். அதே 200 தாண்டிச்சுன்னா 1400 மாறிடும். ஸோ இதான் வந்து ஸ்டார் ஸ்டெப் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிமிட் வரைக்கும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோட காஸ்ட் என்னதான் 1000 தான். ஸோ இந்த லிமிட்டை தாண்டிச்சுன்னா காஸ்ட் வில் ஆல்சோ பி சேஞ்ச். ஓகேவா?
So next short run curve. So short run curve nu paakumbodhu we can have எல்லா காஸ்ட்மே இங்க இருக்கும். So fixed cost இருக்கும், variable cost இருக்கும். So but total cost is equal to fixed cost plus variable cost. So அதான் வந்து short run curve னு சொல்லுவோம். So total fixed cost curve இப்போ fixed cost curve எப்படி இருக்கு? எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருக்கும், இல்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. Total variable cost னு வரும்போது ப்ரொடக்ஷனே இல்லனா அதோட காஸ்ட் ஜீரோவா இருக்கும். So 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 200. So இதோட லைன் எப்படி வரும்? 200 அப்புறம் 400 அப்படினு இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். So we can have like this. So this is fixed cost. Variable cost னு வரும்போது ஜீரோ ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது அதோட காஸ்ட் வந்து ஜீரோவா இருக்கும். So இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். So இது வந்து total cost curve. So இது variable cost curve. So இது வந்து fixed cost curve. So total cost curve னு வரும்போது fixed cost plus variable cost. So production ஏ பண்ணலனாலும் நம்ம இந்த fixed cost 1000 பே பண்ணி தான் ஆகணும். variable cost ஜீரோவா இருக்கும். So அப்ப total cost இங்க என்னவா இருக்கும்? 1000. So fixed cost லைன் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி variable cost இன்க்ரீஸ் ஆக இதுவும் இன்க்ரீஸ் ஆகவே போய்டும். So இதான் வந்து total cost ஓட curve. புரியுதா? So அதுதான் இங்க வந்து ஷெட்யூல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. So this line is a total cost. It starts from fixed cost எங்க அந்த origin ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏனா total cost எப்பவுமே ஜீரோல இருக்காது. ஏனா கண்டிப்பா நம்ம fixed cost பே பண்ணிருப்போம். So அந்த காஸ்ட் இன்க்ளூட் total costல ஆகுறனால இது எப்பவுமே ஜீரோல இருக்காது. ஆனா variable cost அப்படி கிடையாது. So per unitக்கு ஏத்த மாதிரி it will differ. So அதான் ஜீரோல இருக்கும்போது total cost 1000 ஆ இருக்கும். So எவ்வளவு யூனிட்ஸ் 500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதோட காஸ்ட் என்ன? சேம் 1000 தான். இதே total variable cost பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். So total cost வந்து 1000 plus 0ங்கும்போது கண்டிப்பா அந்த total cost நான் பே பண்ணி தான் ஆகணும், ஜீரோ ப்ரொடக்ஷனா இருந்தாலும். So next 100 ப்ரொடியூஸ் பண்ணும்போது 1200 fixed cost plus variable cost. So இதே 500 ப்ரொடியூஸ் பண்ணும்போது 1000 plus 1200 பே பண்ற மாதிரி. So அத இந்த curve எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த ஒரு ஷெட்யூல். So average fixed cost na enna, average variable cost na, average total cost na enna. So total fixed cost per unit of output. So per unit of output na enna sonne. So if output level வந்து increase ஆக fixed cost per unit ஓட level என்ன ஆக ஆரம்பிக்கும்னா decrease ஆயிட்டே இருக்கும். So இதே variable னு எடுத்துக்கிட்டீனா output level எவ்வளோ increase ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி variable cost increase ஆகும். total cost increase ஆகும், ஆனா per unit remains constant. ஓகேவா? ஆனா இங்க total cost remains constant, ஆனா per unit ஓட வேல்யூ வந்து decrease ஆயிட்டே வரும். ஓகேவா? So fixed cost per unit of output கண்டுபிடிக்கணும்னா total fixed cost divided by number of units of output. So எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதை டிவைட் பண்ணோம்னா we get an average fixed cost. So இதான் வந்து per unit cost னு சொல்லுவாங்க. ஓகேவா? So இதே average variable cost வரும்போது total variable cost divided by number of units of output. So இங்க என்ன சொல்லிருக்காங்க? Average variable cost decrease at the first due to increase the return, then increase due to the diminishing returns. So இப்போ இங்க வந்து per unitல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. So it remains same. ஆனா ப்ரொடக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, per unit என்னன்னா it cost 1000. So இதே டிக்ரீஸ் ஆயிருச்சு 50 யூனிட்ஸ் தான் பண்றாங்கன்னா டோட்டல் காஸ்ட் என்ன ஆயிரும்? 500 டிக்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? So ரிட்டர்ன்ஸும் என்ன ஆயிரும்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ இதே ஃபிக்ஸ்டு காஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 யூனிட்ஸ் பண்ணும்போதும் சேம் 1000 பே பண்ணுவோம். இதே 50 யூனிட்ஸ் பண்ணாலும் நம்ம சேம் 1000 தான் பே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, பர் யூனிட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் பர் யூனிட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஆனால் டோட்டல் காஸ்ட் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு வரும்போது டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். ஸோ டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஸோ பர் யூனிட் எவ்வளோக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்குன்னு பார்க்குறது தான் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ஸோ டிக்ரீஸ் அட் அவுட்புட் ரைசஸ். ஸோ அவுட்புட் ரைஸ் ஆக வந்து டோட்டல் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதான் சொன்னேன் 1000 கெப்பாசிட்டி செய்யும் போது எனக்கு ஒரு டோட்டல் காஸ்ட் வரும், 500 செய்யும் போது எனக்கு ஒரு டோட்டல் காஸ்ட் வரும். ஸோ எவ்வளோ ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பர் யூனிட்டோட வேல்யூவும் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா?
then increase after a certain point. இது ஒரு லெவல் வரைக்கும் தான். இதே 1000 யூனிட்ஸ்க்கு நான் மேல பண்ணனும்னா நான் இன்னொரு மிஷினரி வாங்கணும், அதுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்துட்டு இதே வந்து திடீர்னு ஒரு 2000 யூனிட்ஸ் என்ன பண்ண சொன்னா என்கிட்ட இருக்க மிஷினோட கெப்பாசிட்டி 1000 தான், திடீர்னு 2000 பண்ண சொன்னா நான் இதுக்கான ஒரு மிஷின் வாங்கணும். சோ அப்ப இதுல என்ன ஆகும்னா டோட்டல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். சோ சர்டைன் பீரியட் வரைக்கும் ஃபால் ஆகும். சோ அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா பர் யூனிட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சோ இட்ஸ் அபவுட் தி average fixed cost, variable cost and total cost. So next marginal cost curve. So marginal னால என்ன சொன்னேன்? additional. So additional cost நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம்? So அதான் வந்து marginal cost curve. So additional cost of producing one more unit of output. So ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 100 வந்துச்சு, 2 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது காஸ்ட் 200. So இதுல எவ்வளவு அடிஷனலா நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்? 100 ஸ்பெண்ட் பண்றோம். சோ அந்த 100க்கு ஏத்த மாதிரி எனக்கு இன்னொரு அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகுதா? சோ அது மாதிரி அடிஷனல் யூனிட் இன்க்ரீஸ் ஆக அதுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட்லயும் இன்க்ரீஸ் இருக்கணும். ஓகேவா? சோ அத பத்தி பார்க்கறதா மார்ஜினல் காஸ்ட் கர்வ். சோ இந்த கர்வ் இஸ் இன் யூ ஷேப்டு. சோ யூசுவலா இந்த கர்வ் எப்படி இருக்கும்னா யூ ஷேப்ல இருக்கும். சோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. சோ டிக்ரீஸ் அட் தி ஃபர்ஸ்ட் டியூ டு தி பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கர்வ்ல பார்த்தீங்கன்னா டிக்ரீஸாக இருக்கும், ஏன்னா ஒரு யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட வேல்யூ என்னன்னா 100. ஸோ இப்போ இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா கீழேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இதுவுமே எப்படி இருக்கும்னா அப்வர்ட்ஸில் இருக்கும். ஓகேவா? ஆனால் யூ ஷேப்பில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆஃப்டர் எ பாயிண்ட் டியூ டு டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதே ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக பண்ணுறாங்கன்னா அடிஷ்னல் காஸ்ட் கர்வ் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? So marginal cost curve is equal to changes in total cost divided by changes in units. So ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா x இது வந்து 2022, இது 2023. So 2022ல total cost 1000, 2023ல total cost 1200. So quantity 100. So இங்க எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்னா 150 சேஞ்சஸ் இருக்கு. So இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 200. So இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 50. So we get a marginal cost 4. புரியுதா? Yeah. So it's about marginal cost curve. So example. So எல்லாமே put together போட்டு ஒரு ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. ஸோ அவுட்புட் 0 லெவல்ல இருக்கு, கண்டிப்பா நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்? ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஸ்பெண்ட். ஸோ பிஹேவியர் ஆஃப் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் fixed cost not change with increase in output but up to a given range. So 1000 capacity என்னோடதுனா அந்த 1000 யூனிட்ஸ் வரைக்கும் நான் அந்த மிஷினரிக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதே 1000 யூனிட்ஸ் தாண்டிச்சுனா நான் அடிஷனலா இன்னொரு மிஷின் ஸ்பெண்ட் பண்ணும்போது fixed cost will be rise. ஓகேவா? So fixed cost does not change with increase in output up to a given range. So range வரைக்கும் தான் it will remain same. So அந்த கெபாசிட்டியை தாண்டி போயிடுச்சுனா we want to spend. ஆனா பர் யூனிட் வந்து அவுட்புட்டுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல. ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கம்ஸ் டவுன் வித் எவ்ரி இன்க்ரீஸ் இன் அவுட்புட். ஸோ இட்ஸ் அ கீ பாயிண்ட். ஸோ ஒரு அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? இதே வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் பட் நாட் நெசசரிலி இன் தி சேம் ப்ரப்போசிஷன். ஸோ இப்போ 100 யூனிட்ஸ் பண்ணுறேன்னா அதே 100 யூனிட்ஸ் தான் நெக்ஸ்ட் டைமும் பண்ணுறேன்னா சேம் வேரியபிள் காஸ்ட் இருக்கும். So இந்த 100 units extra 101 unit பண்ணாலும் variable cost will be differ as the increase in output increase ஆச்சுன்னா variable cost என்ன ஆகும்னா increase ஆகும். இதே same proportionலாம் பண்றோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக்கும் 100 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு 1000 யூனிட்ஸ் செலவாயிருக்கும். ஸோ இந்த மந்த்துமே நான் 100 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா சேம் 1000 தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நான் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் என்னோட வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ வேரியபிள் காஸ்ட் increase but not necessarily in the same proportion as the increase in outputல increase இருந்துச்சுன்னா variable cost also increase. So average variable cost curve னு வரும்போது first fallல இருக்கும். ஒரு
output increase ஆக variable cost curve என்ன ஆக ஆரம்பிச்சுனா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். then reaches the minimum, then rise again. so ஒரு லெவலுக்கு மேல மினிமம் ரீச் பண்ணோம், அதுக்கு அப்புறம் திரும்ப என்ன ஆக ஆரம்பிச்சுனா ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். so marginal காஸ்ட்னு வரும்போது additional காஸ்ட் தான் நான் வந்து marginal காஸ்ட்னு சொல்லுவோம். so additionally ஒரு யூனிட், இப்போ ஒரு யூனிட் எனக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு டோட்டல் காஸ்ட் வருது, இதே 2 யூனிட்ஸ் additionally ஒரு யூனிட் நான் ஸ்பெண்ட் பண்றேன்னா இங்க டோட்டல் காஸ்ட்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு அப்படினு பார்க்கறது தான் marginal காஸ்ட். ஓகேவா? so total cost எப்பவுமே இந்த ஷேப்ல இருக்கும்னு சொன்னோம். marginal cost curve எப்பவுமே U shape curveல இருக்கும். ஓகேவா? so இது வந்து behavior of cost சும்மா glance பார்த்துக்கலாம். so இதுட்ட வந்து டேப்ல காலம்ல கொடுத்திருக்காங்க. so stage beginning stageல எப்படி இருக்கும்னா average variable cost வந்து fall ஆகும். so average fixed cost வந்து fall இருந்துச்சுனா average total cost என்னவா இருக்கும்னா fall ஆகும். ஏனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதானே you will get an average total cost. so இப்போ இதுவும் 0 இதுவும் 0 னா you get an answer 0. ஓகேவா? so average variable cost ரைஸ் ஆச்சுனா average fixed cost வந்து fall ஆகும். so இதெல்லாம் வந்து per unit பேஸ் பண்ணி பார்க்கறோம். ஓகேவா? so per unit பேஸ் பண்ணும்போது average fixed cost ஓட வேல்யூ இன்கிரீஸ் ஆகுனா என்ன அர்த்தம், அவுட்புட் ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். so output ரைஸ் ஆகுனா fixed cost என்ன ஆக ஆரம்பிக்கும்னா fall ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? so fixed cost கம்மி ஆச்சுனா ஆட்டோமேட்டிக்கா total cost என்ன ஆக ஆரம்பிச்சுனா கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? so average variable cost ரைஸ் ஆகுதுனா so average variable cost வந்து average fixed cost ஓட எப்ப கம்மியா இருக்கும், output கம்மியா இருக்கும்போது கம்மியா இருக்கும். so இந்த இடத்துல வந்து output level வந்து மினிமமா இருக்கும். ஓகேவா? so அதனால average fixed cost ஓட வேல்யூ வந்து fall ஆகும். so இதனால total cost வந்து fall ஆகும். இப்போ ப்ரொடக்ஷனே பண்ணலனா average variable cost என்னவா இருக்கும், 0வா இருக்கும். average fixed cost 1000. so average total cost என்னவா இருக்கும்னா 1000 ஆ இருக்கும். so இது fall ஆச்சுனா இதுவும் fall ஆகும். so average variable cost வந்து ரைஸ் ஆகுதுனா output level ரைஸ் ஆக ஆரம்பிச்சுனா average variable cost ரைஸ் ஆகும். so இதனால fixed cost per unit என்ன ஆக ஆரம்பிக்கும்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரீசன் பாருங்க, fall in average fixed cost more than the offset. அதாவது ஒரு கெபாசிட்டி வரைக்குமே வந்து average fixed cost வந்து fall ஆகும். so அதுக்கு ஏத்த மாதிரி average variable cost வந்து ரைஸ் ஆகும். so இப்போ வந்து 500 யூனிட்ஸ் பண்றோம்னா இந்த 500 யூனிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வேரியபிள் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம 1000 யூனிட்ஸ் கெபாசிட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த 1000 யூனிட்ஸ்க்கு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சோ ஓகேவா? இப்போ இந்த 500 யூனிட்ஸ்க்கு நான் 1000 ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கும்போது ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து ஃபால் ஆகும். ஓகேவா? ஆனா வேரியபிள் காஸ்ட் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி தானே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இட் வில் பி ரைஸ். சோ அதே நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ரைஸ் இன் தி வேரியபிள் காஸ்ட். சோ இதே லார்ஜர் குவாண்டிட்டி சேம் 1000 குவாண்டிட்டி பண்றாங்கன்னா சோ 1000க்கு ஏத்த மாதிரி தான் நான் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கேன். சோ இல்ல எனக்கு எந்த ஃபால்மே இருக்காது. சோ இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். சோ இதே வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து எப்பயுமே என்ன இருக்கும், அவுட்புட் சேஞ்ச் ஆக இதுவுமே வந்து ரைஸ் ஆயிட்டே தான் போகும். வேரியபிள் காஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கும் மார்ஜினல் காஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? So if average cost decreases due to increase in output. So output வந்து increase ஆகுறனால average cost decrease ஆகுது அப்படின்னா so average cost formula என்ன? Total cost divided by number of output. So number of output increase ஆக average cost என்ன ஆக ஆரம்பிக்கும்னா decrease ஆக ஆரம்பிக்கும். So அதுக்கு ஏத்த மாதிரி marginal costம் decrease ஆ இருக்கும். So இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா So இங்க average cost னு எதை மீன் பண்ணுவாங்கன்னா total average cost தான் வந்து average cost அப்படினு சொல்லுவோம். So average cost வந்து எப்போ லோவரா இருக்கும், marginal cost வந்து லோவரா இருந்துச்சுன்னா average cost வந்து ஹையரா இருக்கும். So இங்க பாருங்க average cost வந்து 50 இருக்கு, சாரி
ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து 1050 இருக்கு. மார்ஜினல் காஸ்ட்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக இங்கே என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் டிஃபர் ஆகும். ஸோ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்ஜினல் டோட்டல் காஸ்ட் வில் டிஃபர். So if average cost decreases due to increase in output na marginal cost விட average cost வந்து அதிகமா இருக்கும். MC can be falling or rising but it stays below the average cost. So average cost increase ஆகுதுனா decrease in output தான் இருக்கும். Decrease in output. If average cost increases ஆச்சுனா இப்போ average cost எப்ப increase ஆகும் per unit னா number of unit decrease ஆச்சுனா average cost வந்து increase ஆக start ஆகும். So அப்ப வந்து marginal cost is greater than average cost. So marginal cost is more than the average cost. The overall average goes up. So if AC is minimum, marginal cost cuts average cost at the optimum point. ஸோ ரெண்டுமே ஒரு இடத்துல எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து ப்ரொடக்ஷன் பிஇபி ரீச் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பாயிண்ட்ல மார்ஜினல் காஸ்ட்டும் ஆவரேஜ் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ கம்பேரிசன் பிட்வீன் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட். ஸோ ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட்னு வரும்போது என்னென்ன இருக்கும்? இங்கே டோட்டல் காஸ்ட் இருக்கும், ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கும், வேரியபிள் காஸ்ட் இருக்கும். இதே லாங் ரன்னு வரும்போது ஹோலா வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான கர்வ் இது. ஸோ இங்கே வரும்போது எல்லாமே வேரியபிள் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கர்வ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கர்வும் ஒவ்வொரு மாதிரி, ஒன்று டோட்டல் காஸ்ட்டாக இருக்கும், ஒன்று ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும். இதோட ஷேப் எப்படி இருக்கும்னா யூ ஷேப்பில் இருக்கும். இதே லாங் ரன்னோடது வந்து ஃப்ளாட் அண்ட் யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க இது யூ ஷேப்பில் இருக்கு. ஸோ இதோட கர்வ் எப்படி இருக்குன்னா ஃப்ளாட் அண்ட் யூ ஷேப்ல இருக்கு, பர்ஃபெக்ட் யூவா இருக்காது. ஸோ அதான் வந்து ஃப்ளாட் அண்ட் யூ ஷேப்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரன் வேர் சம் இன்புட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஸோ இங்கே வந்து சம் யூனிட்ஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும், அதர் சம் யூனிட்ஸ் வந்து வேரியபிளா இருக்கும். ஸோ இதே இங்கே எடுத்துக்கிட்டோம்னா லாங் ரன் வேர் ஆல் இன்புட்ஸ் ஆர் வேரியபிள். ஸோ இங்கே எல்லா இன்புட்மே என்ன இருக்கும்னா வேரியபிளா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் கர்வ்ஸ்னு வரும்போது மெனி average curves each for a different plan size. So plan size க்கு ஏத்த மாதிரி இந்த curve change ஆயிட்டே இருக்கும். ஆனா இங்கே வந்து கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு curve தான், ஏன்னா ஒரே ஒரு காஸ்ட் தான் அங்க இருக்கு, இந்த வேரியபிள் காஸ்ட். ஸோ அதுக்கான இந்த ஒரு curve மட்டும் தான் இங்க இருக்கும். ஸோ பொசிஷன் வரும்போது lies above or touches the LAC curve. ஸோ லாங் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து லைஃப் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து